நம்மளுக்கு நீ கத்தரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடினா கண்டடைவ, கத்தருக்கு காத்துரு அப்படின்னு சில வசனங்களை எடுத்து யூ வெயிட் ஃபார் காட்ன்றாங்க. இல்ல, ஆக்சுவலி காட் இஸ் சேசிங் ஆஃப்டர் யூ. ஆண்டவர் உங்க பின்னாடி துரத்திட்டு இருக்கிறார். ஒரு என்ன சொல்றது, ஒரு பைபிள்ல பழைய ஏற்பாட்டை படிக்கும் போது எனக்குலாம் எப்படி தெரியும் தெரியுமா? ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் லவரை போல தெரியும் எனக்கு. ஃப்ரஸ்ட்ரேட்டட் லவர்னா எப்படி தெரியுமா? ஒருதலை காதல் பார்த்திருக்கீங்களா? நம்மளுக்கு காதல் பத்தி பேசினா புரியாதுல. ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் லவர்ன்றவன் யாரு தெரியுமா? இவனுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கும், ஆனா அங்கிருந்து ரெஸ்பான்ஸே அவங்க கவனத்தை இருக்கிறதுக்கு பல வேலை பண்ணுவாங்க. சும்மா வண்டியில அவங்க முன்னாடி போவான், வருவான், ஏதோ ஒன்று பேசுவான், அவங்க கண்ணில் படுற மாதிரியே சுத்திட்டு இருப்பான்ல. பழைய ஏற்பாடு ஃபுல்லா என் தேவன் மனுஷன் கண்ணில் படுற மாதிரியே சுத்தி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் லெவல், ஏய் ஐ லவ் யூடா, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ, நீதான் நீதான் நீதான்னு சுத்தி சுத்தி வந்திருப்பாரு. யாருக்கு பின்னாடினா? மனுஷனுக்கு பின்னாடி. சோ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஃபுல்லா மனுஷன் முன்னாடி வந்துகிட்டே இருப்பார். அதாவது இவனுங்கள மாதிரி கோவப்படுத்த யாராலும் முடியாது. பயங்கர டென்ஷன் ஆக்குவாங்க. எப்படி ப்ராமிஸ் பண்ணுவாங்கன்றீங்க? நீர் தான் எங்க தேவன், இந்த அற்புதம் மாத்திரம் செஞ்சிருக்க, நீங்க தான் என் தேவன் பாங்க. செஞ்சிருவார். மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க? டாடா காமிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்கள விடுங்க. நம்ம பைபிள் ஒரு வசனம், அழகான வசனம், லவ் நெவர் ஃபெயில்ஸ். அன்பு ஒரு காலம் என்னாகதான். அப்ப நீ ஒளிஞ்சாலும் அது ஒளியாது. மேல வச்சிருக்கிற அன்பு ஒளியாது. சில இடத்துல நம்ம கெஸ்ட்டாக போகும்போது நம்மளை கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்கன்னா தனியாக ஒரு சேர் போட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இருங்க, மீட்டிங் ஆரம்பிக்கிட்டோம், நம்ம எல்லாத்தோடையும் ஒருத்தராக இருப்போம். நம்ம போய் உட்காந்து எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம். அவங்க எல்லாம் ஜாலியாக சிரிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம இப்படி உட்காந்து பார்த்துட்டே இருந்த மேலே. அப்போ நான் தனியாக இருக்க விரும்பவில்லை, நான் உங்களோடு இருக்க விரும்புகிறேன். இப்போ ஆண்டவர் நீ சிங்காசனத்தில் உட்கார வச்சு பார்க்கறதுல அவர் சந்தோஷப்படல, தோல்ல கை போட்டு நடக்கிறதுல அவர் சந்தோஷப்படுறார். அவர் தம்முடைய மகிமை விட்டு இறங்கி வந்தாராம். அந்த இறங்கி வந்தவர் யாரோட சுத்திட்டு இருந்தாருன்னு நினைக்கிறீங்க? 3 வருஷம் மனுஷனோட உட்கார்ல தான் அவர் சந்தோஷப்பட்டாரு. He was with the people. Jesus was with the people. அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து டோக்கன் போட்டு லைனா வான்னு சொல்ல, நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரேன்னு வந்த உறவை எதிர்பார்க்கிற நல்ல தேவன். சோ ஆதியாகமத்திலிருந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு உறவுக்காக ஏங்கி ஏங்கி பின்னாடியே வர்ற தேவனை நீங்க பார்க்கணும். நம்மளுக்கு நீ கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடினா கண்டடைவ, கத்தருக்கு காத்துரு அப்படின்னு சில வசனங்களை எடுத்து யூ வெயிட் ஃபார் காட்ன்றாங்க. இல்ல, ஆக்சுவலி காட் இஸ் சேசிங் ஆஃப்டர் யூ. ஆண்டவர் உங்க பின்னாடி துரத்திட்டு இருக்கிறார். ஒரு என்ன சொல்றது, ஒரு பைபிள்ல பழைய ஏற்பாட்டை படிக்கும் போது எனக்குலாம் எப்படி தெரியும் தெரியுமா? ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் லவரை போல தெரியும் எனக்கு. ஃப்ரஸ்ட்ரேட்டட் லவர்னா எப்படி தெரியுமா? ஒருதலை காதல் பார்த்துருக்கீங்களா? நம்மளுக்கு காதல் பற்றி பேசினா புரியாதுல்ல. பிப்ரவரி மாதம் பேசலாம் காதலை பற்றி. 14ஆம் தேதி அங்கெல்லாம் வேலண்டைன்ஸ் டே கொண்டாட போகிறோம். ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் லவர்ன்றவன் யார் தெரியுமா? இவனுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கும், ஆனால் அங்கிருந்து ரெஸ்பான்ஸே அவங்க கவனத்தை இருக்கிறதுக்கு பல வேலை பண்ணுவாங்க. சும்மா வண்டியில் அவங்க முன்னாடி போவான், வருவான், ஏதோ ஒன்று பேசுவான், அவங்க கண்ணில் படுற மாதிரியே சுற்றிட்டு இருப்பான்ல. பழைய ஏற்பாடு ஃபுல்லா என் தேவன் மனுஷன் கண்ணில் படுற மாதிரியே சுத்தி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் லெவல், ஏய் ஐ லவ் யூடா, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ, நீதான் நீதான் நீதான்னு சுத்தி சுத்தி வந்திருப்பாரு. யாருக்கு பின்னாடினா? மனுஷனுக்கு பின்னாடி. God was a frustrated lover in the Old Testament. Old Testamentல பாருங்க, எல்லா இடத்துலையும் அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுவாருன்றீங்க. அவன் பல முறை அவரை காயப்படுத்திருப்பான், மறுபடியும் அடுத்த தடவை ஒரு நன்மை செய்வார். அதனாலதான் நீ தேவ தயவு, நீ குணப்படும்படி உன்னை என்ன பண்ணுகிறது? ஏவுகிறது. மறுபடியும் வருவார் உன்கிட்ட, மறுபடியும் வருவார். He never rejects. போன வாரம் பைபிள் ஸ்டடி கேட்டு பாருங்க. தம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஃபுல்லா மனுஷன் முன்னாடி வந்துகிட்டே இருப்பார். அதாவது இவனுங்கள மாதிரி கோவப்படுத்த யாராலும் முடியாது. பயங்கர டென்ஷன் ஆக்குவாங்க. எப்படி ப்ராமிஸ் பண்ணுவாங்கன்றீங்க? நீர் தான் எங்க தேவன், இந்த அற்புதம் மாத்திரம் செஞ்சிருக்க, நீங்க தான் என் தேவன் பாங்க. செஞ்சிருவார். மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க? டாடா காமிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்கள விடுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளோ பொருத்தனை பண்ணியிருக்கான், ஆனாலும் he still loves you. தெரியுமா உங்களுக்கு? அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். God's love, பைபிள் ஒரு வசனம், அழகான வசனம், love never fails. அன்பு ஒரு காலம் என்னாகதான். அப்ப நீ ஒளிஞ்சாலும் அது ஒளியாது. உன் மேல வச்சிருக்கிற அன்பு ஒளியாது. So this loving God who is longing for a relationship, இந்த அன்பான தேவன், அன்புக்காக ஏங்குகிற ஒரு தேவனை வேதத்துல பார்த்தா அவ்வளோ அழகா லவ் பண்றாரு. ஆரம்பத்திலிருந்து அன்புக்காக ஏங்கி வந்தவரை எப்படி கொச்சைப்படுத்திட்டான்? மதமாக்கி கொச்சைப்படுத்திட்டான். அன்புக்காக கேட்கிறவருக்கு இவன் என்ன பண்ணிடுறான்னா வேற எதையோ கொடுத்து, டே இதைத்தாண்டா அவர் கேட்கிறாருன்ட்டு அவன் பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பத்திலிருந்து நீங்க ஆபிரகாம், ஆதாம்,
நோவா, ஆபிரகாம் இவங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அப்பியர் ஆகி பேசுவார். இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அதை யோசிச்சே பார்க்க முடியல. எப்படிங்க பேசியிருப்பார்? வேதம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. ஆபிரகாம் எப்படி தரிசனமாக இருப்பாரு? என்ன என்ன இமேஜ்ல வந்திருப்பாரு? எப்படி ஒரு மனுஷனை போல வந்திருப்பாரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவருக்கு தெரியுது நான் ஆபிரகாம்கிட்ட பேசுறேன், ஆபிரகாமுக்கு தெரியுது யார்கிட்ட பேசுறேன்னு, ஆண்டவர்கிட்ட பேசுறேன். இப்படிதான் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குது. God appeared. God appeared. Why should God appear? அவருக்கு வேற வேலை இல்லையா? ஏதோ ஒன்று முக்கியமா இருந்தாதான் திரும்ப திரும்ப வரும். முக்கியம் இல்லாத போடா அப்படின்ட்டு போயிடும். உனக்காகலாம் இவ்வளவு இறங்கி வரணும்னு அவசியம் இல்லைன்றோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இறங்கி வராருன்னா அவர் எல்லாத்துக்கு மேல உங்களை வச்சிருக்கிறாருன்ற. இஸ் லுக்கிங் ஃபார் ரிலேஷன்ஷிப். ஆமென்.